ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேட்டில் த்ரூ தி ஹெவனில் எபிசோட் 192 எபிசோட் தான் பார்க்குறோம். ஸோ இந்த எபிசோடு கண்டிப்பாக ஒர்த்தபுளாக இருக்கும். லைக் போட்டு வீடியோக்குள்ள வந்தவங்க. ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பேப்பர் இமேஜஸ்லாம் போடுறாங்க. போன எபிசோடில் என்னென்ன நடந்துச்சு. ஸோ எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமன் லோட்டஸ் ஃபிலிம் அதை சீல் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட் ஸ்டார்டிங் போகிறோம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹுன்மை ஷெங் அவர் என்ன பண்ணுறாரு அந்த ஃபார்மேஷன் மூலயமா பார்த்தீங்கன்னா டீமன் லோட்டஸ் ஃப்ளேமை எப்படியாவது ரீசைஸ் பண்ணணும், அதோட ஒரிஜினல் சோர்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணி சீல் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த இடத்துல டீமன் லோட்டஸ் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா அதோட முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இல்லை கண்டிப்பாக உடைக்கணும்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த உண்மை என்ன பண்ண ஒரு ஃபார்மேஷன் போட்டு அதை வலுக்கட்டாயமாக அதனோட சோர்ஸாக மாற்ற ட்ரை பண்ணுறதாக போடுவோம். ஸோ இந்த ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா மாதிரி ஹீரோ பார்த்தோன்னே வலுக்கட்டாயமாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக மாற்ற ட்ரை பண்ணுறான் அவன் அப்படின்ட்டு ஹீரோ புரிஞ்சிருக்கும். அது என்ன தைரியம் தான் என்ன நீங்கள் கண்ட்ரோல் பண்ண பார்ப்பீங்க மனுஷங்களா அப்படின்ட்டு, மனுஷன் இரும்புங்களா அப்படின்ட்டு அது கத்திக்கிட்டு அதனோட பவரை இன்னும் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இது பவரை யூஸ் பண்ண ஆரம்பிச்ச பார்த்தா எல்டர்ஸ் எல்லாம் அது ஏதோ பண்ண போகுதுன்னு புரிஞ்சுக்க அது பயங்கரமான ஒரு பிளாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கொடுக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அது ரியாக்ட் ஆரம்பிடுங்க. ஸோ அது என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா அதனோட அந்த டீமன் லோட்டஸ் ஃப்ளேம் அதனோட வெளியே வர வச்சு அதுலேருந்து எனர்ஜியை பார்த்தீங்கன்னா இன்னும் அதிக அளவு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிக்குது. அதனோட இதழ்களை வச்சு மேலே இருக்கிற அந்த ஒரு ஃபார்மேஷனை உடைக்க பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா விடாமல் உடச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக் ஆக ஆரம்பிக்கும். இடத்துல இதை பார்க்குற ஹுன்மேஷன் என்ன பண்ணுவார்னா கண்டிப்பாக இல்லை எப்படியே போச்சு அந்த ஃபார்மேஷன் உடஞ்சுன்னு தெரியும். இந்த இடத்துல அதுவும் விடாமல் அட்டாக் பண்ணிருக்கேன். ஹுன்மேஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்னும் பவர் வேணும்ட்டு அவனோட ஓன் பிளட் எசன்ஸ் அதை பேர்ன் பண்ணுன்ற முடிவுக்கு வந்திருப்பான். அவனோட பிளட் எசன்ஸ் வெளியே எடுத்து அதை பேர்ன் பண்ணி அதனோட பவரை யூஸ் பண்ணிருப்பான். அதில் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுங்க சொல்லிட்டு இருக்கேன். அவன் ஓன் பிளட் எசன்ஸ் யூஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோக்குமே சொல்கிறான். ஸோ இதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம ஜியானு அது மட்டும் இருக்கிற அந்த 7 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்க கிளான் விதமான கிளானில் இருக்கிற ஸோ 4 ஸ்டார் டூஷங்கில் இருக்கிற 7 பேர் உங்கள் பிளட் எசன்ஸை வெளியே எடுத்து அதை பேர்ன் பண்ணி அதில் வர எனர்ஜி பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மேஷனுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிற. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாரோட சுப்ரீம் பவர் ஆட் ஆகுதுன்னா அந்த ஃபார்மேஷன் இன்னும் அதிகமாக போகுது. அது வர பிளாஸ்டர் தடுக்கிறதுக்கு என்னதான் ஷீல்டு போட்டால் பட் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஸோ அந்த ஃப்ளேமை முட்டிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்குது. பட் ஒன்றும் முடியல. அதனோட பவரை தாக்க முடியல. இதாண்டா சரியான டைமிங்ட்டு ஹுன்மேஷனுக்கு பார்த்தா அவனு போட்டனே பார்த்தீங்கன்னா அதே ஃபார்மேஷனை திரும்ப போட ஆரம்பிக்க அந்த இடத்துல அந்த டீமானிக் லோட்டஸ் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா அதை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு பட் அதனால ஒன்றும் முடியல. ஒரு கட்டத்தில் அந்த ஃபார்மேஷனால் சூழப்பட்ட அந்த ஃபார்மேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக அதோட சோர்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு குடுவைக்குள்ளே அட்டாக்க ட்ரை பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக அந்த ஃப்ளேமை சீல் பண்ணிட்டான் ஹுன்மேஷன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷத்தில். ஸோ இந்த இடத்துல 7 பேருக்கு நட்டுவுலி அந்த ஃப்ளேம் சோர்ஸ் இருக்கிறது எடுத்தவனுக்கு அந்த ஃப்ளேமில் ஹுன்மேஷன் பேச ஆரம்பிப்பதில்லை. உங்கள் எல்லாரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே அதிகம். ரொம்பவே சென்ட்ரல் பிளைனை இப்போ நம்ம காப்பாற்றுறோம் அப்படின்னு இவனை பேசிட்டு எல்லாருக்கும் புரியுது ஏதோ பண்ண போகிறோம் அப்படின்னு அடுத்து ஸோ உங்கள் எல்லாருமே ரொம்ப நன்றி. நீங்கள் பண்ணதை கண்டிப்பாக நான் மறக்க மாட்டேன். சோலா ஃபால் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான். அவன் அந்த ஃப்ளேம் ஆட்டையை போகிறது பார்த்தீங்கன்னா அதை பிடிச்சி இழுத்துருக்கான். இதை பார்த்தோன்னே எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதை சீல் பண்ண ஆரம்பிக்கிறது. அவங்க ஃபோர்ஸ் இழுக்க இருப்பேன். அது ஒரு மாதிரி நட்டுள்ள ஃப்ரீஸ் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இருக்கிறதுலேயே உண்மையை இப்போ பவர்ஃபுல் அவன் அதை ஒட்டச்சிக்கிட்டு பார்த்தா வெளியே எடுப்பான். அவன் கிட்ட வர கேப்பில் நம்ம ஜியான் உள்ள டிமென்ஷன் ஒட்டச்சிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவா. 2 பேருக்கு நடுவில் ஃபைட் நடக்க போயிடுவா. ஸோ ஜியா என்ன பண்ணுவான் இந்த அந்த ஃப்ளேமை புறா அப்படின்னு தூக்கி யூஸ் ஆகிருக்க. ஸோ இந்த இடத்துல இவன் உண்மையை என்ன தான் அட்டாக் பண்ண போகலான்னு பார்த்து அவனோட பவர் ட்ரைன் ஆகிட்டு இருக்கு அந்த பேட்டினால. ஸோ அதனால அவங்க சபார்டினேட்ஸ் கூட அட்டாக் பண்ண போக இந்த இடத்துல வைசோல் மாற்றம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் இருந்தாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகுது. ஸோ இந்த இடத்துல இவனுங்க பண்ண சாக்கில் வேற ஒருத்தன் கையில் போன உடனே அவனை பார்த்தீங்கன்னா போட்டு தெளிகிறாங்க. அப்படியே அடுத்தடுத்த ஆள் கைக்கு போகுது. ஸோ நம்ம ஹீரோ நம்ம எல்லோருக்கும் நம்ம ஜியானுக்கு பில்லு கொடுத்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் ரெக்கவரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஜியா நினைக்கிறா இந்த சான்ஸை விட்டாத சியோயான் கண்டிப்பாக அது உனக்கு தான் கிடைக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த ஃப்ளேமை தேடி தான் எல்லாருமே போகிறாங்க. இதில் வைஸ் லீடர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போக நம்ம மாஸ்டர் இடத்துல ஃபயர் லீடர் தடுத்தானா. ஆனால் அவங்க பவர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஈக்குவலாக கிடையாது. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேம் எடுத்துட்டு இருக்கிற எல்லா ஏன்ஷியர்களும் விடாமல் துரத்துறானுங்க. ஒரு இடத்துல மெடிக்கல் சேர்ந்தவனும் பார்த்தீங்கன்னா அந்த ஆமை வச்சிருப்பாங்க. அவனும் அந்த ஃப்ளேமை பார்த்தீங்கன்னா அவன் ஆமை முழுங்கிருந்தான். அதில் ரைட்டாக ஃப்ளேம் எனக்கு தான் யோசிச்சுட்டு ராக் கிளான்ஸ் ஏதோ பின்னாடி கொஞ்சம் அடியிலேருந்து ராக் எடுத்து அடிப்பான் பாருங்க. அடிச்சடி இந்த ஃப்ளேமை தெரிச்சுட்டு வெளியே விழுக ஆரம்பிக்க. அதை தேடி எல்லாருமே போகிறாங்க.
பாருங்க. ஸோ அதுக்கு இடத்துல ஒரு இடத்துல அவனுக்கு பிடிக்க போக்கு நம்ம இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து எடுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படிக்கே அவனுக்கு ஃபைட் விடாமல் போயிட்டு இருக்கு. அந்த ஃப்ளேம் யாருக்கிட்டா போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தா வந்து எனக்கு தாண்டா அந்த ஃப்ளேம் வரணும்னு போயிட்டு இருக்கேன். அந்த ஃப்ளேம் மாற்றி மாற்றி போயிட்டு இருக்கும்போது பேட்டில் அதுவும் தட்டி தடுமாறி பார்த்தா அடுத்தடுத்த இடத்துக்கு பறந்து போயிட்டு இருக்கு. இவனுங்களும் விடாமல் பேட்டில் பண்ணுறதுல ஒரு கடத்தில் வந்து நம்ம இன்னும் சொல்லுவோம் பிரதர் மாதிரி இருந்து நான் வந்து பார்த்துட்டு நீங்கள் ஃப்ளேம் எடுக்கிறது வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு அவ்வளோ சொல்லிட்டு அவ்வளோ பண்ண யூஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ எடுத்துருவான். ஆனால் என்ன விஷயம்னா அதுக்கு நேர் எதிரில் ஹுன்ஃபெங் அவனும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேம் வந்து பிடிச்சிருப்பான். அந்த இடத்துல ஹுன்மேஷங்க சொல்லுவான் எனக்கு ஒன்று வேணும்னு நான் நினச்சிட்டேன் அப்படின்னா என்கிட்ட இருந்து அதை இது வரைக்கும் யாருமே எடுத்ததில்லை அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ அதை மாற்றிடுவோம் அப்படின்ட்டு ஹீரோ 2 பேரும் அப்படியே அடிச்சின்னு மாய ஆரம்பிக்கிறான். 2 பேர் பவர் டிமாண்ட்ஸ் அப்படியே கிராக் உடச்சி சளியாக நொறுக்கிறானுங்க இடத்துல. ஸோ ஒரு இடத்துல அந்த ஃப்ளேமும் தனியாக போகிறதுக்கு அவனும் பார்த்தீங்கன்னா அவன் பங்கு எக்கச்சக்கமான அந்த டீமன் ஃபேஸஸையும் அமைச்சிருக்க ஹீரோ உடனே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மவுண்டன் சீல்ஸை வர வச்சு வந்து அடிக்க ஆரம்பிக்கிறான். 2 அட்டாக்கு அப்படியே மாற்றி டிஸ்ட்ராய் ஆக போகுது. அடுத்த பக்கத்தில் அவன் பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமான வெப்பனை வச்சு அடிக்க ஆரம்பிக்க ஹீரோ அவன் டிராகன்ஸ் 3 ஃப்ளேம் டிராகன்ஸை பார்த்தீங்கன்னா வெளியே வந்து டிஃபெண்ட் பண்ணுறான். அந்த ஃப்ளேம் டிராகன்ஸை வச்சு அட்டாக் பண்ணுறான். இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த ஹுன்ஃபெங் அவன் அந்த ஃப்ளேம் டிராகனை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எனர்ஜி யூஸ் பண்ணி அதை அப்படியே அப்சர்வ் பண்ணுறாங்க. விஷயத்தில் அந்த ஃபயர் எனர்ஜி இதை பார்த்தோன்னே வந்து இவங்கிட்ட கண்டிப்பாக ஏதோ உடம்புல வந்து மறைஞ்சிருக்கு, ஏதோ கியூரலான ஒன்று இருக்குது, கண்டிப்பாக இவன் பிரச்சனை நம்ம சீக்கிரம் முடிச்சோம் அப்படின்ட்டு இருக்க. அவன் அடுத்த செகண்ட் பார்த்தா அந்த ஃப்ளேம் எடுக்கிறதுக்காக போக ஆரம்பிக்கும். விட்டுவேனா அப்படின்ட்டு நம்ம இன்னொரும் பார்த்தீங்கன்னா அவ பக்கம் அவரோட கோல்டன் ஃப்ளேம் வச்சுருந்தா அந்த ஃப்ளேமை புடுங்க ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் விடாமல் பேட்டில் போயிட்டு இருக்க போகிற பொங்கல் அப்படியே ஹீரோக்கு நடுவில் அவனுக்கு நடுவில் ஹுன்ஃபெங் நடுவில் விடாமல் சண்டை இருக்குது. இப்படியே உனக்கு பேட்டில் கொடூரம் போயிட்டு இருக்க யாரை அடிக்க போகிறான்னு பார்த்துட்டு ஒரு இடத்துல வந்து ஹீரோட வெப்பன் வேர்ல்ட் பிரேக்கரே அவன் வந்து அந்த கேர்ஸ் எனர்ஜியால் வந்து எரிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ ஹீரோ வந்து ஒரு அட்டாக் அடித்து அவனை தூரமாக அடிச்சிடும். பட் இருந்தாலும் அவன் போய் அசால்ட்டாக அவன் கையில் வந்து அந்த டார்க்னஸ் பவர் அப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுல ஹீரோட வெப்பன்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த டார்க்னஸ் பவருக்கு என்ன வகையான எனர்ஜி இதுன்னு இருக்க. இவன் என்ன பண்ணுவான் நம்ம ஹீரோட அந்த ஃபிலிம் எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த குய் எனர்ஜி அதை பார்த்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணுவான். ஒரு டைம் நான் ஒருத்தரோட குய் எனர்ஜி வந்து கன்சியூம் பண்ணுறான் அவங்களால ஜெயிக்கவே முடியாது அப்படின்ட்டு குய் மிரர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வருவான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹீரோ சுற்றி ஒரு டொமைன் மாதிரி பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் வானத்தில் ஒரு மிரர் ஒரு வட்ட வடியிலான ஒரு மிரர் இது மட்டும் ஹீரோவோட எனர்ஜியை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சதுல. ஸோ இதில் ஹீரோ என்ன பண்ணாலும் பார்த்தா வந்து ஒன்றும் வேலைக்கு ஆகலை. சுற்றிக்கிற பாறைக்கு கல் முதல் கூட எல்லாத்தையும் பேக்கப் மாதிரி இழுத்து இருக்கு. ஸோ ஹீரோ எப்படியாவது டெஸ்ட்ராய் பண்ணுன்ட்டு ஸோ ஹீரோ ட்ரை பண்ணி அவன் என்ன பண்ணுறான் அவனோட 5 ஃப்ளேம்ஸை வர வச்சு 5 ஃப்ளேம் வீல் அப்படின்ற ஒரு டிஃபென்சிவ் ஒரு அந்த ஷீல்டு மாதிரி ஒன்று உருவாக்குறான். ஸோ இவன் என்ன பண்ணுறான் வந்து ஹுன்ஃபெங் பார்த்தீங்கன்னா எல்லா கேதர் பண்ணி அது ஒரு அட்டாக் ஹீரோ மேலே அடிக்க ஆரம்பிக்கும். என்னதான் வந்து ஹீரோவோட 5 ஃப்ளேம் ஷீல்டு அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அது அந்த அட்டாக்ல ஒட்டைக்கப்படுது இந்த இடத்துல. ஸோ முட்டிச்சது பார்த்தீங்கன்னா தாக்கப்படுது ஒரு இடத்துல முடியாத நேரத்தில் பார்த்தா அவன் இன்னும் ஃபோர்ஸ் கொடுக்க அந்த ஷீல்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒட்டைச்சதுல அந்த எனர்ஜியுமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு டொமைன் பார்த்தீங்கன்னா இழுக்க ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோக்கு போணுச்சு ஓகே என்னோட குய் யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ண முடியலாம், சோல் அட்டாக் பண்ணிட்டா போச்சுன்னா அவன் என்ன பண்ணுறான் சோல் க்ளோனை பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துட்டு வரா இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல சோல் க்ளோனை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ஹுன்ஃபெங் வந்து என்ன சொல்ற இல்லை எப்படி இவங்கிட்ட எப்படி இதெல்லாம் இருக்கு அப்படின்னு அவனும் புரியாம பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவனோட அந்த கோல்டன் ஸ்ப்ரிங் சோல் அட்டாக் அதை அடிப்பான் பாருங்க. அடிச்சு பார்த்தா அந்த சோல் அட்டாக் இவனை டைரக்டாக அஃபெக்ட் பண்ணுது. அவனால் ஒன்றுமே வந்து இன்ஸ்டெட் பண்ண முடியல. எப்படி இவங்கிட்ட எப்படி இந்த லெவலுக்கான சக்தி வாய்ந்த சோல் அட்டாக் இருக்கு, எப்படி இது சாத்தியம் அப்படின்ட்டு அவனுக்கு ஒன்றும் புரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்க. ஸோ ஹீரோக்கு புரிச்சு ஓகே சோல் அட்டாக் தான் வந்து உனக்கு வீக்னஸா ரைட்டா அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா ஹீரோ வந்து சோல் படுக்கிற ஒன்றா செஞ்சுட்டு அவன் 5 ஃப்ளேமை பார்த்தனா யூஸ் பண்ணான். எப்படி அவன் பின்னாடி அவதாருக்கு பின்னாடி பார்த்தா 5 பெரிய சர்க்கிள் மாதிரி அது 5த்துலேயுமே பூஸ்ட் பண்ணும் இவனோட சோல் அட்டாக். அடுத்து கொய்யால பார்த்தீங்கன்னா வந்து ஹெவன்லி கோல்டன் சோல் அட்டாக்ன்ட்டு கொய்யால அந்த அட்டாக் அடிப்பான் பாருங்க. அந்த அட்டாக் முன்ன வந்து கொடூரமான அட்டாக் பல மடங்கு பவர்ஃபுல். அதுக்குள்ள மாட்ட ஹுன்ஃபெங்கோ பார்த்தீங்கன்னா தெருக்கி அடிக்கப்படுறான். அவனோட எக்கச்சக்க சோல் அப்படியே பிச்சுக்கிட்டு அப்படியே பின்னாடி போகுது. அந்த மெமரிஸ் எல்லாமே ஒரு கட்டத்தில் அடி வாங்க அவனும் முடியாமல் வழியில் கத்த ஆரம்பிக்க. அந்த இடத்துல பயங்கர கொடூரமான பிளாஸ்ட்ல அந்த ஒரு டொமைனுமே ஒட்டிச்சு அவன் அப்படியே சல்லியாக வானத்துலேருந்து பார்த்தீங்கன்னா விழுக ஆரம்பிச்சிருக்கான். இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ரைட்டராக நம்ம வந்து எடுத்துட்டோம்னு சொல்லிருக்கேன். இந்த பக்கம் இன்னொரு பார்த்தா அந்த ஃப்ளேம் பிரதர்ஸ் யோயா இந்தாங்க பிடிச்சிக்குவோம் அப்படின்னு தூக்கி போடுங்க. ஹீரோ பிடிக்க பார்ப்பான், மற்ற எல்லாருமே ஹீரோ பிடுங்க பார்ப்பான். ஆனால் நம்ம இன்னர் வந்து அவரோட கோல்டன் ஃப்ளேம் எல்லாம் கவர் பண்ணி தடுத்துட்டா. இப்போ நம்ம கடைசியாக ஹீரோ கிட்ட பார்த்தா அது வந்து போச்சு ரைட்டரா மாப்பிள்ள கடைசியாக வந்துச்சு. ஹீரோவும் சந்தோஷமா இருக்கான். அந்த இடத்துல இது வந்து கடைசின்னு யோசிச்சு திடீர்னு பார்த்தோன்னா
உண்மை ஷெங் சோல் கிளானோட லீடர். அவன் பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி வந்து நிற்பான். அவன் வந்ததை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ஜியான்லாம் வந்து சியோயான் பிரதர் நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவளும் பார்த்தா வந்து கிட்ட வந்துருக்கு. இன்னொரு பார்த்துட்டு இருக்கான். உனக்கு அதை வச்சுக்க தகுதியில் ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துரு அப்படின்ட்டு அவனை பிடுங்க போவான். ஹீரோவை சிரிச்சுட்டு உனக்காக ரொம்ப நாளாக நான் ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சுருக்கேன். அது இந்த ஃப்ளேம் இல்லை, ஃப்ளேம் லோட்டஸ். கொய்யால ஆக்ரி புத்தா லோட்டஸை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வருவான் பாருங்க. இந்த பத்திரம் எடுத்துகிட்டு வந்து உனக்கான கிஃப்ட் இவ்வளோ நாளாக வச்சுருக்கேன், இந்த வச்சுக்கோட்டு தலைவனு பண்ணி ஆங்கிரி புத்தா லோட்டஸ் அவன் ஃபேஸு கிட்ட எடுத்துகிட்டு போயிடும். அந்த ஃப்ளேம் லோட்டஸ் அவன் கிட்ட வரும் போது அவனுக்குலாம் மரண போய் அவன் கண்ணுலாம் பயன் தெரியுது. அவன் வந்து இதை இந்த அட்டாக்கை கேள்விப்பட்டிருக்கான், அதனால மறந்து வச்சுக்க. அந்த ஃப்ளேம் லோட்டஸ் பயங்கர கொடூரா வெடிக்கிறதோட இந்த ஒரு எபிசோட் முடியுது guys. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் வந்து கொடுங்க. அடுத்தடுத்த எபிசோட் நான் சீக்கிரம் போகிறேன். ஸோ ஸ்க்ரீனில் தர இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணிட்டு ஸோ வந்து ஃபினான்ஷியலாக எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் தாராளமாக முடியும். ஈவன் 5 rupees 10 rupeesமே வந்து எனக்கு வந்து ஹெல்ப்பாக தான் இருக்கும். ரொம்பவே நன்றி. ஸோ இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் வந்து இதில் சொல்லி ஆகணும். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். சோல் கிளானுங்கிறது வேறு, சோல் டெம்பிளுங்கிறது வேறு, ரெண்டும் வேறு வேறு. அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ, பாய். கமெண்ட் பண்ணிட்டு போங்க முக்கியம்.